ஹலோ எவ்ரிவன், இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவா உங்களுக்கு இருக்க போது. நம்ம என்எஸ்டியோட பேட்ச் டாப்பர் மாணிக்க வாசுகிங்கிறவங்க இந்த ரீநீட் 2026ல 616 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் இது. இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், அவங்களோட ஜேர்னி. 11th 12th ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு நீட் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 2024ல் அவங்க எழுதுறப்போ ஆல் இண்டியா ரேங்க் 1,11,000 கிடைச்சிருக்கு. சரி, ஓகேன்னு 1 இயர் ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சிருக்காங்க. 2025 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ அவங்களோட ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் 55,000 சம்திங் வந்திருக்கு. அந்த மொமெண்ட்ல அவங்களால எம்பிபிஎஸ் சீட் எடுக்க முடியல. சீட்டு கிடைக்கலையேன்னு மனசுடைஞ்சு போனாலும் அவங்க ட்ரீமை விட்டு கொடுக்காம இன்னொரு இயர் ரிப்பீட் பண்ணாங்க. இந்த டைம் செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்எஸ்டி பேட்சை ஜாயின் பண்ணி படிச்சு இப்போ ரீநீட்ல 616 மார்க்ஸ் வாங்கி ஆல் இண்டியா ரேங்க் 5,905 வாங்கி இப்போ ஒரு பிரஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கிற அளவுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிற அளவுக்கு அவங்க சூப்பரா மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை அவங்களோட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அவங்க வீட்டில் நேராக போய் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்ல போறாங்க. நேரில் போய் பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. நீங்களே கேளுங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்எஸ்டிஎன் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம பேட்சில் படித்து சூப்பராக மார்க்ஸ் வாங்கியிருக்க அந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டை நேரில் போய் மீட் பண்ண போகிறோம். அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க. சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். சார் இருக்கட்டும். ஹாய் சார், இருக்கட்டும் சார். நீங்கள் உட்காருங்க சார். ஹாய் சார். கான்செப்ட் தெரியலப்பா, நான் இந்த மாதிரி ஒரு அண்ணன் எடுக்காங்க, அண்ணன் தான் சொன்னான், அண்ணன் எடுக்காங்க, அது நல்ல இதாடா அப்படின்னு கேட்டேன். நல்ல இதாக எனக்கு தெரியுதுப்பா, ஏகப்பட்ட இது பார்த்தேன், இதில் நல்ல இதாக தெரியுதுன்னா அதுக்கு பிறகு நல்லா புரியுதுன்னா ஃபிசிக்ஸ்லேயும் மார்க் நல்லா போடுச்சு. 616 எடுத்திருக்காருன்னா அதில் நீங்களும் ஒரு காரணம். ஏற்கனவே ஒரு கோச்சிங் சென்டரில் படித்தா 2025ல், அப்புறம் 2026ல் வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே ஃபுல்லாக தேடி படிச்சுக்கிட்டே இருந்தா. எக்ஸாம் மட்டும் போய் அங்கே எழுதுவா, வாரத்துக்கு 2 எக்ஸாம் மட்டும், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அங்கே அட்டன் பண்ணுவா. லாஸ்ட் 1 இயர் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி தான் படித்தா. ஓ சூப்பர். லாஸ்ட் 1 இயர் செல்ஃப் ஸ்டடி தான். சூப்பர் சார். அவ்வளோதான் சார், வேறு என்ன இல்லை. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப நன்றி சார். இது வளர்ந்து வரணும், என் மகளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ சார். இப்போது உங்கள் மகளோட கனவு இப்போ நினைவே இருக்குது, உங்களோட கனவும் இருக்கும், உங்கள் குடும்பத்தோட கனவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்டர் அவங்க இல்லை யாரும் டாக்டர் இருக்காங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்டர். ஒரே ஒன்று மட்டும் சொல்லுவேன், போராடி தோக்கிறதுனால தப்பு இல்லை, அதனால் கூட 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்ட்டு சொன்னேன். அதே மாதிரி அவள் சக்ஸஸ் பண்ணிட்டா. செம்ம சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா நீங்கள் இப்போ? சந்தோஷமாக இருக்கு. எதுவுமே நாங்கள் அவ்வளோ சொல்கிறது இல்லை. ரிஜெக்ட் பண்ண வேண்டாம்னு விட்டு, இல்லைன்னா அவங்க அப்பா சொன்னாங்க லோன் போட்டு நீ வேணா ப்ரைவேட் காலேஜில் சேர்த்துக்கிறேன். அப்போ இல்லை, நான் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போகணும், நான் 1 இயர் வெயிட் பண்ணுறேன், பிடிஎஸ்லாம் வேண்டாம், பிடிஎஸ்லாம் போகல, எம்பிபிஎஸ் மட்டும்தான் பண்ணணும், நான் 1 இயர் வெயிட் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் வெயிட் பண்ணலாம். சரி, நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் கொடுத்த சப்போர்ட்டு இப்போ பார்க்குற பல பேர் இருக்காங்க, பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். இந்த 1 வருஷம் கொடுக்கலாமா வாய்ப்பு, இன்னொரு வருஷம் கொடுக்கலாமா, பாப்பா வயசாகுது, 1 வருஷம் வீணா போகுமே பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்க கனவு நனவாக்குனது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எடுத்து வா. இப்போ 2 பேரும் நீங்கள் தான் கூட இருந்தீங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் நிற்கிறேன், நீங்கள் 2 பேரும்
நீ கை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சார். இது உங்களுக்கு தான் நாங்க தப்பு இல்லாம என் பேத்தி நல்லா இது பண்ணி வேலை செய்யணும். குறைய 5 வருஷம் ரிசல்ட் ஓபன் பண்ணி ஸ்கோர் கார்டு என்ட்ரி போட்டு நானா ஆல் இந்தியா ரேங்க் வந்து இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகேடா. இது வரைக்கும் நான் இப்படி வாங்கினது இல்லையா. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னா 5000 தான் இருந்துச்சு. 5900 நம்ம இப்படி வாங்கிட்டோமே அப்படி சொல்லி ஒரே ஹாப்பி எங்களுக்கு. சரி ஜாலி. அப்பாட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? மார்க் சொன்னப்போ, ரேங்க் சொன்னப்போ? அப்பாவுக்கு இதை விட ரொம்ப சந்தோஷம். அங்கேயே கத்துனாங்க. உனக்கு என்எஸ்டியோட கிளாஸஸ்க்கு இந்த ப்ரிப்பரேஷன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? எப்படி இருந்தது? கிராஃப் நீங்கள் போட்டிங்க தெரியுமா 11, 10, 12. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஆக்ஸலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பயமே இல்லாமல் நான் அந்த சம்ஸ் ஃபுல்லாக பண்ணேன். என்னோட மார்க் டெஸ்ட்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கிராஃப்னா எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க ஈஸியாக போட்டேன். எனக்கு ஒரு மாதிரி தோணும், ஐயோ எதை கேட்டிருக்காங்கன்னு தெரிலையே அப்படி தோணும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே போட்டேன். அப்புறம் ஃப்ரிக்ஷன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நான் சூப்பராக போட்டேன். சர்க்குலர் மோஷன் இருக்குது தெரியுமா, இது வரைக்கும் நான் எங்கேயும் அந்த மாதிரி கண்டென்ட் வாங்கினதில்லை. ஸோ சூப்பராக எல்லாமே என்னென்ன தேவையோ அது மட்டும் இருந்துச்சு. தேவையானதை எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று நீங்கள் லைவ் போடாமல் வீடியோ போடுவீங்க, ரெக்கார்டட் போடுறப்போ தேவையானது மட்டும் அந்த டைமுக்கு டக்குன்னு நம்ம எடுத்து படிச்சுட்டு போகிற மாதிரி. ஏன்னா கடைசி 2 to 3 months நம்ம 12 hours 13 hours அதுலேயே உட்காந்துட்டோம்னா நம்ம செல்ஃபாக படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போ அந்த ரெக்கார்டட் வீடியோங்கிறப்போ 3 hours, அதே 2x நம்ம ஏன்னா புரியலைன்னா கொஞ்சம் 2x போடுறப்போ நம்ம கடைன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் அப்படியே போயிடும். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரியலடா. நிறைய பேர் வந்து லைவ் கிளாஸ் தான் இது நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கேட்ட டாப்பர்ஸ் ஆகட்டும், இப்போ நீ ஆகட்டும், நானும் ஆகட்டும், நான் டில் டேட் நான் இது வரைக்கும் ஒரு லைவ் கிளாஸ் கூட பார்த்ததில்ல. ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்குறப்ப நமக்கு என்ன தேவை, அந்த இடத்துல கிளாஸ் தேவை. அந்த கிளாஸில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எம்சிக்கு போடணும் தேவை. ஸோ அப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு சோர்ஸில் கடை எனக்கு தேவைங்க இதை புரிஞ்சுட்டு நான் உட்காந்து செல்ஃப் டைம் ப்ரிப்பரேஷன் கொடுப்பேன். ஸோ அது ரெக்கார்டட் கிளாஸஸில் நான் அப்படி கிடைக்கும்னு நினச்சா அதை கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம லைவ் கிளாஸஸ்னால் நம்ம பார்ப்போம், போய் டைம் பார்க்கல 12 hours 13 hours ஐயோ நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 hours 3 hours என்ன வீடியோ இருக்கு போகலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதையுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிபிடிலாம் போட்டிருக்கேன் நீ? போட்டிருக்கேன். How you felt? ரொம்ப அது அந்த குவிஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. தப்பாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கீழே காட்டுவாங்க, கரெக்டாக இருந்தாலும் காட்டுவாங்க. முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை பண்ணுவேன். ஓகே, ஒரு 2 times பண்ணுறப்போ நமக்கு அந்த கான்செப்ட் நல்லா தெளிவாயிரும். லாஸ்ட் டைம் யாருமே ரிவிஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டாங்க. எது தேவைன்றதை மட்டும் இது வரைக்கும் நான் எங்கேயும் கேட்டதில்லை. ஸோ இந்த இயர் எனக்கு தேவையானது எல்லாம் கடைசியில் என்னென்ன தேவையோ எல்லாம் கிடச்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கெமிஸ்ட்ரிலையுமே மேம் வந்து நிறையா ஜெய் மெயின் கொஷின்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துருந்தியா கொஷின்ஸ் எல்லாம். அதான் அந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் லெக்சரை விட கொஷின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க தெரியுமா, அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா அந்த டைமில் சால்வ் பண்ணி நிறையா, ஏன்னா நம்ம லெக்சர் எடுக்கிறத விட கொஸ்டின்ஸில் கான்செப்ட் நிறைய புரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாப்பி சந்தோஷத்தை உனக்கு இந்த ப்ரிப்பரேஷனில் அது ஹெல்ப்ஃபுல்லாகுங்கிறப்போ ரொம்ப ஹாப்பி. அவளோட ரேங்க் வந்த உடனே தான் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டு அவள் அட்டெம்ப்ட் பண்ணும்போது 1.5-2 lakhs 2 லட்சம் இல்லை 1,11,000 1,11,000 வந்துச்சு. ரெண்டாவது 55,000 ஃபிசிக்ஸு. உங்களோட சப்போர்ட்டு என்எஸ்டி. நீங்கள் கேட்காமையே நான் சொல்கிறேன், உங்கள் முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். ஃபைனலாக அதில் கொஞ்சம் நிறைய நல்ல காலேஜ் கிடைக்கிற அளவுக்கு ரேங்க் கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கணுங்கும்போது அவளோட தேடல் தான். நிறைய யூடியூப்புகள் அது இதுன்னு பார்த்ததில் உங்கள் இது பெஸ்ட்டுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். என்எஸ்டியில் அண்ணன் தான் சொன்னான், ஒரு அண்ணன் எடுக்காங்க. நான் 10-15 யூடியூப்பு நெட்டில் எல்லாம் போய் பார்த்துருக்கேன். இவங்க எடுக்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரியுது. ஏதோ சம்ஸ் தானே எழுதிடு, நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும் அந்த மாதிரி. அதனால் அந்த கான்செப்ட் புரியுதுன்னு. நான் ஆஃபீஸ் டென்ஸில் வச்சு என்ன கான்செப்டோ என்ன ஏதோ உனக்கு நல்லா இருக்கா சரி. யூடியூப்பில் நிறைய பேர் சொன்னது நிறையா, அது பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா நீங்கள் சொல்லி தர்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையானது எல்லாமே இருக்கும், தேவையில்லாதது அவ்வளவா இருக்காது. நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக நடத்துவாங்க, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக. நமக்கு இந்த டைமில் என்ன தேவையோ அந்த லெசனில் என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா புரியும். அதுவும் நீங்கள் சொல்லித்தர்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியும்.
அதனால சூப்பர். பேசிக்லேருந்து ஆரம்பிப்பீங்க, பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ். இது இப்போ தான் உன்னோட ஒரு செம்ம பிகினிங், ஒரு நியூ பிகினிங், ஒரு புது லைஃப் இது. இந்த லைஃப் வந்து உனக்கு இந்த ட்ராப் இயரே நிறைய மெச்சூரிட்டி கொடுத்துருக்கும், நிறைய கற்றுக் கொடுத்துருக்கும் லைஃப். இந்த MBBS ஜேர்னி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும், நிறைய மெச்சூரிட்டி கற்றுக் கொடுக்கும். ஆனால் உன்னோட மைண்ட் செட் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க சர்வீஸ் பண்ணுங்க வந்தான்னு, அது என்றைக்குமே லைஃபோட லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அது மனசில் வச்சுருக்கேன், நீயும் அதை வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு தங்கச்சி அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக மோஸ்ட் வேல்யூபிள் ஜுவல் நீ இப்போ வச்சுக்க போகிறது ஸ்டெதோஸ்கோப் தான். கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்ஸ் வந்தாலும் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சூப்பராக பண்ணு. அம்மா அப்பா வந்து பெரிய நகை பொண்ணுங்கிறது அவசியம் இல்லை, இந்த நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க, லைஃப் லாங் அதை யாராலையும் கழட்ட முடியாது. யூஆர் அஃபிஷியலி யூஆர் இன் நவ். சூப்பராக பண்ணு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எஸ் கைஸ், ஐ ஹோப் ஸோ இவங்களோட இந்த ஒரு ஜேர்னி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எஸ்பெஷலி ட்ராப்பர்ஸ்க்கு இவங்களோட ஒரு ஜேர்னி ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரியே 1 இயர் ட்ராப் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அந்த மொமெண்ட்டில் உடஞ்சி விழுந்திருந்தாங்கன்னா அவங்க கனவான MBBS சீட்டை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. பட் அந்த மொமெண்ட்டில் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவங்க எடுத்த ஒரு பிரேவான டெசிஷன் இது. இந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, கரெக்டான டைரக்ஷனில் ப்ராப்பரான கோச்சிங் சிஸ்டமில் படித்தாங்க. அண்ட் இன்னைக்கு அவங்களோட சக்ஸஸை, அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண இந்த மொமெண்ட்டை ஹாப்பியாக நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் 1 இயர் ட்ராப் பண்ணி உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வெறித்தனமாக உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க. கரெக்டான டைரக்ஷனில் கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்ஸ் சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த NSTNs. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எனக்கு தேங்க்யூ. நீங்களும் உங்கள் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணி அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண எனது வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவங்களோட ப்ரிப்பரேஷன், இவங்களோட சக்ஸஸை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. உங்கள் கனவான MBBS சீட் ஜெயிக்க எனது வாழ்த்துக்கள். Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you guys. Achieve your doctor dream with NST. Thank you.